ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்னா என்ன, ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் எதுக்காக இன்ஜினியரிங் டிராயிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம டிராயிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா எதை பற்றின நாலேஜ் வளர்த்துக்கணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒன்றை பற்றி பார்த்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஓகேங்களா? அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனர் ஒரு ஆப்ஜெக்டோட டிராயிங்கை வரைகிறாரு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட 6 சைடையும் தெளிவாக புரிகிற மாதிரி டிராயிங் வரையணும். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் ஷேப்பை தவிர மற்ற ஷேப்பில் ஏதாவது ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 6 சைடு இருக்கும். டாப் அண்ட் பாட்டம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 சைடு வந்து இருக்கும் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே. ஸோ எந்த சைடில் எந்த மாதிரியான ப்ரொஃபைல் இருக்குது, ஸோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் கேட்குறாங்க, ஒரு ட்ரில்லிங் ஹோலோ இல்லை ஏதோ ஒரு ஹோல் வருது அப்படின்னா எந்த சைடு அதை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து நம்ம டிராயிங்கில் கொடுக்கணும். ஸோ அது வந்து டிசைனரோட ஒரு மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால ஒரு ஆப்ஜெக்டோட எல்லா சைடையும் தெளிவாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், ஃபோர்த் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி 4 ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிள் வந்து இருக்குது. ஸோ ஒரு டிசைனர் வந்து டிராயிங் எடுக்கும் போது இந்த மாதிரியான பிளேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி 4 பிரிவு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும். ஒரு பர்சன் வந்து ரைட் சைட்லேருந்து பார்க்குற மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ரைட் சைட்லேருந்து பார்க்குற மாதிரி தான் வியூ இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம இந்த ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து வியூ வந்து இப்படி தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்டோட வியூ வந்து இப்படி தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள். ஸோ அதே மாதிரி தேர்ட் குவார்ட்டரில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இந்த ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து வியூ வந்து இப்படி தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். மிச்சம் இருக்கிற செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா செகண்ட் குவார்ட்டர்லையும் இந்த ஃபோர்த் குவார்ட்டர்லையும் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒரு வியூவும் இன்னொரு வியூவும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகும். ஸோ இப்படி விழுகிறதுனால டிராயிங் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த செகண்ட் குவார்ட்டரும் ஃபோர்த் குவார்ட்டரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் யூஸ் பண்ண மாட்டாங்க. தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ரெண்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அண்ட் தேர்ட் ஆங்கிளை பற்றி கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஸோ ஒரு டெக்னிக்கல் டிராயிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ரைட் சைடில் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த டிராயிங்கில் உள்ள ஆப்ஜெக்டோட வியூஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆங்கிள்காண்டி இருக்கா இல்லை தேர்ட் ஆங்கிள்காண்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் ஒரு டிராயிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்டோட வியூ எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ டாப்ல இருந்து ஒரு வியூ காமிச்சிருக்காங்கன்னா அது பாட்டமாக இருக்கும். ஸோ ரைட் சைடில் வியூ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லையும், லெஃப்ட் சைடு வியூ வந்து ரைட் சைடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூ வந்து பேக்லையும், பேக் வியூ வந்து ஃப்ரண்ட்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ ரைட் சைட்ல இருந்து பார்த்தா ஒரு வியூ எப்படி தெரியுமோ அந்த வியூ வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட்ல உள்ள வியூ வந்து ரைட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. எதுல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்லாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து பார்க்குறோமோ அந்த வியூ அப்படியே கொடுத்துருப்பாங்க. இப்போ டாப்ல இருந்து பார்க்குறோமோ அந்த டாப் வியூ அப்படியே கொடுத்துருப்பாங்க. ரைட்ல இருந்து பார்க்குறோம் அப்படின்னா அதே ரைட் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃப்ரண்ட்ல எப்படி வியூ தெரியுமோ அது வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த சைடு இருந்து பார்க்குறோமோ அந்த வியூ வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ரொம்ப குழப்பாம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா 2 ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வியூ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிளும் தேர்ட் ஆங்கிளும் தான் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஆங்கிளும் ஃபோர்த் ஆங்கிளும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிளும் தேர்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் வியூ வந்து பேக்லையும், பேக் வியூ வந்து ஃப்ரண்ட்லையும், ஸோ ரைட் சைடு வியூ வந்து லெஃப்ட்லையும், லெஃப்ட் சைடு வியூ வந்து ரைட் சைடும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து ஃப்ரண்ட்லையும், டாப் வியூ வந்து டாப்லையும், ரைட் சைடு வியூ வந்து ரைட்லையும், லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட்லையுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே இருக்கும். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸி. இதை பற்றி குழப்ப வேணாம் ரொம்ப போட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆங்கிள் பொசிஷனை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த தேர்ட் ஆங்கிள் பொசிஷனை யூஸ் பண்ணும்போது டிராயிங்கில் வந்து அந்த ஹிடன் லைன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பர்சன் வந்து ஒரு டிராயிங்கை பார்க்குறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிளை விட தேர்ட் ஆங்கிள் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து தேர்ட் ஆங்கிள் பொசிஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளே மறந்துடுவாங்க. ஸோ எது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் சிம்பிள், எது தேர்ட் ஆங்கிள் சிம்பிளுங்கிறது தெரியாது. ஸோ அதை உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஒரு ட்ரிக் சொல்கிறேன்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனு அதோட சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனோட சிம்பிள். ஸோ இந்த சைடு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கிங்க, ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருந்து பார்க்குற மாதிரி 2 வியூலையும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இது அந்த டப்பா இருக்கு இல்லையா, அந்த டேப்பராக இருக்கு பாருங்க ஆங்கிலா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு பர்சன் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து இங்கிட்டு இருந்து பார்க்குறாங்க, அதோட வியூ வந்து எப்படி தெரியுங்க அப்படிங்கிறத பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள், ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்தால் ஃப்ரண்ட்டில் தான் வரணும், ஆனால் பேக்கில் இருக்கு, பேக்கில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள். ஸோ அடுத்து இந்த தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வியூவோட சிம்பிள் வாங்க. சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து இந்த அது ஆப்ஜெக்ட் இந்த டேப்பரை வந்து பார்க்குறாரு அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆங்கிளோட ப்ரொசீஜர் படி ஃப்ரண்ட் வியூ வந்து ஃப்ரண்ட்டில் தான் காட்டி ஆகணும். ஸோ அதனால ஃப்ரண்ட்ல இருந்து இப்படி பார்த்தா ஆப்ஜெக்டோட வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அண்ட் தேர்ட் ஆங்கிளுக்கு உண்டான மேஜர் டிஃபரன்ஸு. ஒரு டிராயிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிளுக்காண்டி கொடுக்குறாங்களா இல்லை தேர்ட் ஆங்கிளுக்காண்டி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத இப்படி தான் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ரேட்டர் கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லை சட்ரு இல்லை ப்ரோக்ராமராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயிலே போதும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப போட்டு குழப்ப வேணாம். இல்லை நீங்கள் குவாலிட்டியில் ஒரு பெரிய லெவலில் இருக்கீங்க, இல்லை வந்து டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இதை பற்றி இன்னுமே நீங்கள் டீப்பாக நாலேஜ் வளர்த்துக்கணும். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.